குடும்பத்துக்குள்ளே மூணாவது ஆள் வரக்கூடாது. அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கட்டும். அவங்க வளர்ந்துட்டாங்க, குழந்தைங்க வளர்ந்துருச்சு, அவங்க வாழ்க்கையும் 15 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கப்ப 3வது ஆளாக உள்ளே வந்தாலே அங்கே பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி கேரியருக்குள்ளே வந்தாலே பிரச்சனை வந்துடும். ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, மச்சினனை கொண்டு கம்பெனியில் வைப்பாங்க, வச்சோடனே அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். ஒரு கடை வச்சுருப்பார், கடையில் கொண்டு வந்து மச்சினையோ மாமாவையோ கொண்டு வைப்பாங்க, சொந்தக்காரன் உள்ளே வைப்பாங்க, அது வந்து உடனே பிரச்சனையாகும். அப்போ இது வரைக்கும் ரவியினுடைய கேரியரில் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கப்ப இவங்க அவங்க மருமகனை வச்சு படம் பண்ணுறாங்க. அப்போ கதை கேட்குறது இவங்க தான், மற்ற கதைகள் கேட்குறதும் அவங்க தான். இப்போ சமீபத்தில் பாண்டியராஜ் டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம், விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் நடிக்கக்கூடிய படம் தலைவன் தலைவின்னு ஒரு படம். அந்த படத்தை முதல்ல கமிட் பண்ணது பூரா ஜெயம் ரவி. இவங்களுடைய டார்ச்சர் தாங்காமல் தான் பாண்டியராஜே அந்த படத்தை விட்டு வெளியில் போனார். வெளியில் போய் வேற ஒரு கம்பெனிக்கு வேற ஒரு நடிகரை வச்சு அந்த படத்தை எடுத்து நீங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்படி கேரியர் முதற்கொண்டு அவங்கள வந்து நேரடியாக அவங்கள்ட்ட தான் கதை சொல்லணும், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் டைரக்டர் டிசைட் பண்ணுவாங்கிற அளவுக்கு அவங்க உள்ள முழுவதுமாக உள்ளே போனது தான் பிரச்சனை. ஆனால் இதையும் ஆர்த்தி முதலே சரி பண்ணல. ஒரு கணவனுக்கு பிடிக்கல ஒரு விஷயம், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாமே.